நறுமலர் தீபம் ஆசிரிய சொந்தங்களே, நம்மளுடைய பயிற்சி மையத்தில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான புதிய பயிற்சி வகுப்புகள் நம்ம நடத்திட்டுருக்கோம். அதே மாதிரி பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கான புதிய வகுப்புகளும் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிஜிடிஆர்பி தமிழ், யூஜிடிஆர்பி தமிழ், காலேஜ் டிஆர்பி தமிழுக்கான பயிற்சி வகுப்புகள் ஏற்கனவே நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சி வகுப்புகளில் நீங்கள் எதில் இணையணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் 2 நாள் என்ன நீங்கள் டெமோ கிளாஸ் மாதிரி பார்த்து அந்த வகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த வகுப்புகளை இணைந்து கொள்ளலாம். அதே மாதிரி நம்மளுடைய பாடத்திட்டத்தில், நம்மளுடைய பயிற்சி மையத்தில் அனைத்து பாடங்களுக்குமான டெஸ்ட் பேட்ச் வந்து நடைபெற்று வருகிறது. 100 தேர்வுகள் என்கிற அடிப்படையில் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து கூகுள் ஃபார்மில் நைட் டைமில், குறிப்பாக வந்து நைட்டு 9:30 மணிக்கு மேலே டெஸ்ட்டுகள் வந்து நடைபெற்று வருது. இதில் எதில் இணையணும்னு சொன்னாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொண்டு பயனடையலாம். கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தவணை முறையில் கட்டணம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி தமிழ், இந்த தமிழ் பாடத்திற்கு பயண இலக்கியங்கள் குறித்து ஒரு கேள்வி எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த அடிப்படையில் ஏகே செட்டியாரினுடைய வாழ்க்கை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பார்ப்பது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கும். சரி, நமக்கு வந்து ஏகே செட்டியார் அப்படின்னு சொன்ன உடனே உலகம் சுற்றும் முதல் தமிழன் என்கிற அடிப்படையில் நமக்கு ஞாபகத்தில் வந்திருக்கும். ஏற்கனவே பழைய பிஜிடிஆர்பி தமிழில் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பழைய இதுலேயும் வந்து நமக்கு கேள்விகளாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகே செட்டியாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயற்பெயர் வந்து கருப்பன் அப்படின்றது தான், கருப்பன் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயராக இருக்கிறது. முதலாக டாக்குமெண்ட்ரி படம், காந்தியடிகளை பற்றி முதலாக டாக்குமெண்ட்ரி படம் வெளியிட்டவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் குமரி மலர் அப்படின்ற ஒரு மாத இதழையும் அவர் நடத்தி வரார். கூடவே வந்து பதிப்பாசிரியராகவும் இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். கோட்டையூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் அவர் வந்து பிறக்கிறாரு. திருவண்ணாமலையில் படிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி வந்து விவேகானந்தர் போன்ற தத்துவ ஞானிகளால் கவரப்படுகிறார் அப்படின்னு அவருடைய ஆரம்பகால செய்திகளான நம்ம பார்க்குறோம். பின்னாடி அவர் வந்து பர்மாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ரங்கூனில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தன வைசியருக்காக அவங்க ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அந்த சங்கத்தில் தனவணிகன் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கிறாங்க. அந்த பத்திரிகைக்கு 20வது வயதில் இவர் ஆசிரியராக போய் சேர்றார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்புறம் அங்கிருந்தே அவருக்கு வந்து புகைப்படத்துறையில் பெரிய ஆர்வம் இருக்குது அப்படின்றதுனால 1936 ஜப்பான் போகிறாரு. அங்கே போய் வந்து இம்பீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் கலாசாலை, இம்பீரியல் ஆர்ட்ஸ் கலாசாலையில் போய் புகைப்படக்கலையில் பயில்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அங்கிருந்து அப்படியே ஜப்பானில் புகைப்படக்கலை கற்றுக்கொண்டிருந்த அதே நேரத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் என்னென்னலாம் பார்த்தாரோ, இதெல்லாம் கேட்டாரோ, அந்த தன்னுடைய சொந்த அனுபவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தனவணிகன் பத்திரிகைக்கு நிறைய கட்டுரைகள் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். அந்த கட்டுரைகள் எல்லோருக்கும் பிடிக்கிற வகையில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அது எல்லாத்தையும் தொகுத்து தான் வந்து ஜப்பான் கட்டுரைகள், ஏற்கனவே டிஆர்பியினுடைய கொஸ்டின் இதை பார்த்துருப்பீங்க. ஜப்பான் கட்டுரைகள் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த கட்டுரை வந்து வெளியாகுது அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் அவருடைய முதல் நூல், ஏகே செட்டியாரினுடைய முதல் நூல். உங்களுக்கு தெரியும், பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் முதல் சிறுகதை, முதல் நாவல், முதல் பயண இலக்கியம், முதல் காப்பியம், இந்த மாதிரி முதல் அப்படின்ற ஒரு தலைப்பில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுனால அந்த அடிப்படையில் இதையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பின்னாடி ஜப்பானில் வந்து புகைப்பட படிப்பை முடித்த பின்னாடி அமெரிக்கா போகிறாரு. அங்கே போயிட்டு நியூயார்க் நகரில் வந்து ஃபோட்டோகிராஃபிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் டிப்ளமோ வந்து படிக்கிறாரு. 1937 அங்கிருந்து திரும்பி வருகிற போது இங்கிலாந்து, அயர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு போகிறார். அது எல்லா இடத்துக்கும் போகிற அனைத்தையும் தன்னுடைய பயண அனுபவங்களாக கட்டுரைகளாக எழுதுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் வந்து உலகம் சுற்றும் தமிழன் அப்படின்ற அடிப்படையில் 2வது நூலாக வெளியாகுது. இப்போ இந்த கேள்வியும் ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்வி தான். அதே மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, உலகம் சுற்றும் தமிழன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல போட்டித் தேர்வுகளில் இந்த கேள்வி திரும்ப வந்திருக்கு. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக இவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, சுமார் 4 லட்சம் மைல்களுக்கு மேலே பயணம் செஞ்சிருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். இது கூட இது வரைக்கும் கேள்வியாக வரலை, அதனால் கேள்வி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு பயண நூல் எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு இவர் தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். அவருடைய பயண நூல்கள் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, பிரயாண நினைவு, கயானா முதல் காஸ்பியன் வரை, காஸ்பியன் கடல் வரை, அமெரிக்க நாட்டிலே, ஐரோப்பா வழியாக குடகு, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கட்டுரைகள், அவருடைய கட்டுரைகளை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும். இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்த ஊருக்கு அவர் வந்து போகிறாரோ அந்த ஊருக்கு
நாமும் வந்து முழுமையாக நம்ம ஒரு பயணத்தை அனுபவித்து வந்த மாதிரியான ஒரு உணர்வு அவருடைய கட்டுரைகளில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட ஏகே செட்டியாரினுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து இந்தியாவிலிருந்து பர்மா, ரங்கூன், இதில் வந்து ஜப்பான்லேருந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு போயிருந்தாலும் கூட அவரை வந்து ஒரு சுற்றுலா பயணியாக மாற்றியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் வந்து ஒரு 1937 எஸ்எஸ் சமரியா அப்படின்ற ஒரு கப்பலில் ஏகே செட்டியார் வந்து மகாத்மா காந்திக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கக்கூடிய பயணம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஆண்டு, எந்த கப்பல், அந்த கப்பலோட பேர் என்ன, யாருக்காக டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்புறம் பின்னாடி அங்கிருந்து நேடால், அப்புறம் டர்பன் அப்படின்ற மாதிரியான இடத்துக்கெல்லாம் போகிறாரு. அங்கே தான் வந்து மகாத்மா காந்தியை வந்து உருவாகின இடம். அவர் தான் வந்து அந்த இடத்துல உருவாகினார். வக்கீல் வேலை பார்க்க போன அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து அவர் எப்படியெல்லாம் வந்து போராட ஆரம்பித்தார் அப்படின்றத பார்க்குறோம். அங்கே யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டவர்கள், குஜராத்தி, சிந்திகள், வங்காளி, இது எல்லாத்தையும் பார்த்து தான் காந்தி தன்னுடைய தொழிலை தூக்கி போட்டுட்டு, வக்கீல் தொழிலை தூக்கி போட்டு இந்த மக்களுக்காக முழு மூச்சியோடு ஒரு சமுதாய பிரஜையாக தன்னுடைய உழைப்பை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் வந்து அதற்காக நிறைய பத்திரிகைகள் நடத்துகிறார். அதில் டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஒரு ஆசிரமத்தை அவர் வந்து அமைக்கிறார். அந்த இடத்துக்கு இவர் போய் காந்தியின் மீது ஒரு வகையான ஈடுபாடு கொண்டு காந்தியடிகளை பற்றிய பல்வேறு தகவல்களை ஒன்றாக திரட்டி நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி டாக்குமெண்ட்ரிக்காக நிறைய ஒரு உழைச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். போக்குவரத்து இல்லாத இடங்களுக்கெல்லாம் இவர் போய் நிறைய இந்த உலகமகா யுத்த காலத்தில் கூட 10,000 மைல்களுக்கு மேலே பயணம் செஞ்சு 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள்லேருந்து மகாத்மா காந்தி பற்றி எழுதியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளை எல்லாம் தொகுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியாக பெரிய அளவுக்கு கொடுக்குறார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த இவர் எடுத்த அந்த டாக்குமெண்ட்ரி வந்து 50,000 அடி படமாக இருந்தது. அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எடிட்டிங்கில் கொண்டு வந்து அந்த 50,000 அப்படின்றது தான் 12,000 அடிக்கு வந்து கொண்டு வந்திருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். அப்புறம் 1940 மகாத்மா காந்தி வந்து சினிமா தமிழ் விளக்க உரை அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி 1940 தமிழ் விளக்க உரையோட வெளிவருது. அதாவது நமக்கு முக்கியம், கேள்வி தான் நமக்கு முக்கியம். மகாத்மா காந்தி படத்தை இந்திய சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடி நல்ல விலைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து வாங்கி கொள்வதற்காக முன் வந்தாங்க. ஆனால் இவர் கொண்டு போய் மத்திய அரசிடமே கொடுத்துட்டார். 1952 ஆங்கில விளக்க உரையோடு இது வந்து பின்னாடி இணைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். தமிழ் விளக்க உரை எப்போ வந்தது, அதுக்கு பின்னாடி ஆங்கில விளக்க உரை எப்போ வந்தது, ரெண்டையும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்புறம் காந்திக்கு பின்னாடி ராஜாஜி மேலே அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்படுது அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய குமரி மலர் அந்த இதழில் அவர் மீது அவருடைய கட்டுரைகளும் இதில் வெளிவந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறார். ராஜாஜி முதலமைச்சராக இருந்த ஒரு காலகட்டத்தில் நாகர்கோவில் போகிறாரு. அங்கே வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பக்கத்து கிராமத்தில் இருக்கார் அப்படின்றது தெரிய வருது. கவிமணியை பார்க்க விரும்ப ராஜாஜி வந்து உதவியாளரை கூப்பிட்டு அவரை பார்க்கறதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அதற்கான 2 எலுமிச்சங்காய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ போலீஸ் அதிகாரி வந்து கேட்குறாரு, ஐயா நாங்கள் வேணாலும் அவரை இங்கே கூப்பிட்டு வந்துடுறோம், நீங்கள் இங்கிருந்து போனோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பதறி போன ராஜாஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேசிய விநாயகம் பிள்ளை என்னுடைய ரொம்ப முக்கியமான நண்பர், நான் தான் போய் வந்து அவரை பார்க்கணும், நான் பதவியில் இருக்கிறேன், அவர் பதவியில் இல்லாமல் இருக்கிறார், அதனால் நான் போய் பார்க்குறது தான் எனக்கு பெருமை, அதனால் எனக்கு 2 எலுமிச்சம்பழம் மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பயண ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு போய் பார்த்துட்டு வர்றார். இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக இதை வந்து கொண்டு வந்து இவர் காட்டியிருக்காரு ஏகே செட்டியார். பின்னாடி அதே மாதிரி இவர் வந்து போயிருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். அந்த சந்திப்பை வந்து கவிமணி ராஜகோபாலா அப்படின்னு ஒரு வெண்பாவே பாடியிருக்கிறார். இதை கூட கேட்பாங்க. அதனால் நம்மளுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும், நறுமலரை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் கேள்வி எந்த இடத்திலிருந்து கேள்வி வந்திருக்கிறது, எந்த ஆண்டு கேள்வி வந்திருக்கிறது, எப்படி படித்தால் கேள்விகளிலே வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் கொடுப்போம். புரிந்து கொள்ளுதல் ஒரு பக்கம் முக்கியமானதாக இருந்தாலும் கூட கேள்வி எப்படியெல்லாம் வந்து வந்திருக்கிறது, எத்தனை வகையான கேள்விகள் இருக்கிறது, அந்த கேள்விகளினுடைய வகைகள் என்னென்ன, இதையெல்லாம் வந்து உங்களுக்கு தனித்தனியாக நான் தோலுரித்து காட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பின்னாடி ராஜாஜி பற்றி யாரோ ஒருத்தர் எடுத்த டாக்குமெண்ட்ரி பணமும் வெளிவருது. ஆனால் அது செட்டியாருக்கு பிடிக்கல. அதுக்கு ஒரு விமர்சனம் கூட இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் எழுதுறார் அப்படின்றத பார்க்குறோம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் புத்தகம் கொடுப்பார். அதில் வந்து அன்புடன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுப்பார். காரணம்னா ஒரு புத்தகத்துக்கு மேலே அவருக்கு ஒரு தனியாக ஒரு மரியாதை இருக்குது. ஒரு தனியாக ஒரு ஆள் படிக்கிறது புத்தகம் கிடையாது, ஆனால் ஒரு குடும்பமே சேர்ந்து படிக்கிறதுக்கு பேர் தான் சரியான புத்தகம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கார். பின்னாடி ஒரு காலகட்டத்தில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆஸ்திரியாவினுடைய
பட்காஸ்டியன் அப்படின்ற ஊரில் தங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் ஜெர்மன் சென்ற ஏகே செட்டியார் என்ன செய்கிறாருன்னா நேராக போய் சுபாஷ் சந்திர போஸோட 4 நாள் தங்கியிருந்து புகைப்படம் எடுத்துக்கிறார். அந்த புகைப்படம் பின்னாடி வந்து அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய புகழ்பெற்ற நேஷனல் ஜியோகிராஃபிக் மேகசின் அப்படின்றக்கூடிய அதில் வந்து வெளிவந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? அதனால் புகைப்படம் எடுப்பதையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அப்படியே கொண்டு வந்து அந்த புகைப்படக்கலைக்கும் அதே மாதிரி பயணக்கலைக்கும் தன்னை ஒரு முன்மாதிரியானவனாக வந்து காட்டிக்கொண்டதில் அதை ஆக்கி கொண்டதில் ஒரு மிகப்பெரிய பெருமை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே செட்டியாருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் ஒரே ஒரு முறை மட்டும் அவரையே வந்து கோட் போட்டு ஒரு படம் எடுத்திருக்கார். அதை பின்னாடி அவரே நீக்கிறார் அப்படின்றதையும் பார்க்குறோம். காலம் முழுவதும் ஒரே ஒரு கையில் காக்கி பை கூட வந்து ஒரு கருப்பு கொடை இதை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு அவருடைய சட்டை பாக்கெட்டில் வந்து நிறைய சாக்லேட் வச்சுக்கிட்டு, ஏன்னா அவருக்கு குழந்தை மேலே ரொம்ப பிரியம் அப்படின்றதுனால எங்கே போனாலும் எந்த குழந்தைக்கும் ஒரு சாக்லேட் கொடுப்பார் அப்படின்றதுனால இதை வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பயணத்திலேயே செலவிட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஜேர்னல் வந்து குமரி மலர் அப்படின்றது. அதனால் இதுவும் வந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் ஓரளவுக்கு அவருக்கு வந்து பலன் தரக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு தன்னுடைய பயண இலக்கியத்தை தொடங்கிய அவர் இந்த பயண இலக்கியத்தினுடைய முன்னோடியாக எப்படி வளர்ந்தார் என்பது பற்றிய ஒரு குறிப்பு தான், ஒரு சின்ன குறிப்பு. நீங்கள் ஸ்க்ரீனிலும் பார்த்துட்ருக்கீங்க, அதே மாதிரி என்னுடைய குரல் வழியாகவும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இதை நீங்கள் மனதிலே பதித்து கொள்ளுகிற போது ஏகே செட்டியாரினுடைய வாழ்க்கையிலிருந்து பயண இலக்கியங்கள் குறித்து ஏதாவது உங்களுக்கு எழுத வேண்டும் என்ற கல்லூரி பேராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள், கட்டுரைகள் குறித்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள். கட்டுரை பயிற்சி அப்படின்னு சொல்லி இப்போ தனியாகவே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கல்லூரி பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளே கட்டுரை பயிற்சி தான். அதுக்கு நான் தனியாக வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி நம்மளுடைய காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 வருஷமாக நம்ம நடத்தின எல்லா வகுப்புகளும் இருக்குது. ஏறத்தாழ ஒரு 1000 பேப்பருக்கு மேலே நான் வந்து திருத்தியிருக்கேன். அதுவும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். எதில் இணைய வேண்டும் என்று சொன்னாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை நேரம் வாய்க்கிற போது உங்களுக்கு வேறொரு தலைப்பிலே வந்து வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.